எப்பயுமே சினிமாவுக்கு வர்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே அங்கே நம்பர் ஒன்னாக இருக்கிற ஒருத்தரை ஒரு கோலாக வச்சுட்டு தான் இவங்களுடைய பயணமே இருக்கும். உதாரணத்துக்கு விஜய் வரும்போது அவர் ரஜினியை தான் முன்மாதிரியாக வச்சுருந்தார். அது எல்லாருக்கும் தெரியும். நாட் ஓன்லி விஜய், பல நடிகர்கள் சிவகார்த்திகேயன் உட்பட எனக்கு ரஜினி தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ட்டு அந்த ரஜினியை வந்து கோலாக வச்சுக்கிட்டு தான் சினிமாக்குள்ளேயே வந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ரஜினிங்கிற இடத்த தாண்டி வந்து விஜய் இருப்பதால் எல்லாருமே அந்த இலக்கை அடையணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா நீங்கள் பாருங்கள், விஜய் வந்து அரசியலுக்கு போகிறாரு, அதனால் அவர் சினிமாவை விட்டு போகும்போது இவருக்கு ஒன்றே ஒரு துப்பாக்கியை கொடுக்குற மாதிரி ஒரு காட்சி வைக்கிறாங்க. அந்த காட்சி படத்தில் வந்தால் இப்படியெல்லாம் அதுக்கு அர்த்தம் வரும்னு சிவகார்த்திகேயனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் அவர் நினச்சிருந்தா, சார் உங்கள் இடத்துக்கு நான் எப்படி சார் இந்த சீனில் நடித்தா தப்பாக போயிடு சார், ஆளை விட்டுருங்க, நான் நடிக்கலை அப்படின்னு அதை மறுத்து இருக்க முடியும். ஆனால் அதை மறுக்காமல் அந்த ஒரு படத்தில் நடித்து இப்போ எல்லாருமே அடுத்த விஜய் சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சொல்கிறத வந்து அப்படி ஒரு மறைமுகமாக உட்காந்து ரசிக்கிறார் அப்படின்னா, அப்போ அவருக்கு அது ஆசை இல்லாமல் இது நடக்குமா? ஸோ நிச்சயமாக அவருக்கும் அப்படி ஒரு ஆசை இருக்குது. பட் எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா அதை நோக்கி வந்து நீங்கள் ஒரு திறமையோடும் தகுதியோடும் அந்த இடத்த நோக்கி நீங்கள் நகரணும். சும்மா அப்படி கையை விரிச்சுக்கிட்டு நமக்கு வாழைப்பழம் விழுவுற மாதிரி வந்து விழுவோம் அப்படின்னு நம்ம கனவு கண்டோம்னா அது நடக்காது.